இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் ககன், பரவாயில்லப்பா. நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க. என் ஆசீர்வாதம் எப்போ உங்க கூட இருக்கும். இல்லம்மா, நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறது இல்ல. டேய் ககன், என்னடா உன் பிரச்சனை? வெயிட், எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பே தேவை கிடையாது. உன்னால முடிஞ்சப்ப என்னுடைய ஷேரை நீ எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. இங்க பாரு ககன், அவசரப்படாத. இவ்ளோ பெரிய வாய்ப்பை விட்டு கொடுக்கறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாது ககன். ககன், இன்னொரு வாட்டி யோசிச்சுக்கோ. இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை விடுறது நல்லதில்ல. சார், சுயநலத்துக்காக, அவசரத்துக்காக, வாய்ப்புக்காகலாம் மனுஷங்களே விட்டு கொடுத்துறாங்க சார். பார்ட்னர்ஷிப்ல என்ன சார் இருக்கு? எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. தப்பப்பா, தெரியாத ஒருத்தவங்கள அப்பான்னு கூப்பிடக்கூடாது. இது வரைக்கும் நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுலலாம் டபுள் ப்ராஃபிட் தான் எடுத்திருக்கனே தவிர எதுலயும் லாஸே ஆனதில்ல. ஏன் சொல்றேன்னா, என்னுடைய ஒவ்வொரு சக்சஸ்லயும் என் அம்மா கூட இருந்து துணையா நின்னதுனாலதான். இப்போ புதுசா எங்களை விட்டுட்டு போன மனுஷனை, எங்க எல்லாரையும் நடு தெருவில் விட்டுட்டு போன அந்த மனுஷனை திரும்பி கூட்டிட்டு வர முடியாதுல்ல சார்? டேய், என் பேரண்ட்ஸ்க்கு உன்னை பத்தி உங்க அம்மா பத்தியும் தெரியாதுடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மனசுல வச்சுக்கோடா. பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு சொல்லாத ப்ளீஸ்டா. டேய், நீ எனக்கு எப்பவும் ஃப்ரெண்டு தான்டா. அதே மாதிரி எங்க அம்மாவும் எப்பவும் எனக்கு அம்மா தானடா. எதுவும் இல்லாதப்போ, யாருமே இல்லாதப்போ, கதியே இல்லாம நின்னப்பவும் எங்க அம்மா மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு எல்லாமே எங்க அம்மா மட்டும்தான். என் கஷ்டத்துல துணையா, என் வேதனையில ஆறுதலா, என் வெற்றியில சந்தோஷமா, எல்லாமே எங்க அம்மா தான்.